இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுற 6 குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். டிப் நம்பர் 1. இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு காலியானதுக்கு அப்புறமுமே அந்த பாட்டிலை என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாலுமே அந்த ஸ்மெல்னால் நம்ம அந்த பாட்டிலில் வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வாசனை போகிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக எது போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ, அதாவது விம் பார், லிக்விடு எது போட்டு வாஷ் பண்ணாலும் ஓகே. வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமுமே அந்த ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கடுகு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கடுகு தான் எடுத்து அந்த பாட்டிலில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சாலே போதும், அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிற பாட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் பூ போட்டு வைக்கிற பாக்ஸுக்கு, நான்வெஜ் போட்டு வைக்கிற பாக்ஸுக்கு, இதிலெல்லாம் கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2. இந்த மாதிரி லெமன்லாம் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சில நேரத்தில் பாதி தான் நமக்கு தேவைப்படும். நானுமே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீதி லெமனை நான் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்பொழுது அதுலேருந்து கொஞ்சம் கூட ஜூஸ் வரவே வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிழிஞ்சிருப்போம் இல்லைங்களா, ஜூஸ் பிழிஞ்சிருப்போம். அந்த தோல் எடுத்து இந்த லெமன் மேலே அப்படியே மூடிடணும். மூடிட்டு டூத் ஸ்டிக் மேலே குத்தி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்வீட் பாக்ஸ்க்கெல்லாம் வரும் பாருங்கள், ரப்பர் பேண்ட், இல்லை நம்ம அந்த ஒரு பேக்கெட் கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த ரப்பர் பேண்டை எடுத்து மேலே போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம எப்பயும் லெமன் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரையே ஆகாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம புதுசாக ஒரு லெமன் எடுத்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3. இந்த மாதிரிலாம் தேங்காய் வந்து நம்ம உடச்சிட்டு பாதி தான் யூஸ் பண்ணியிருப்போம். மீதி பாதி வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இல்லைனா ஒரு கவரில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆனால் கவரில் போட்டு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் மேலே ஃபுல்லாகவே பழுப்பாக மாறிடும். அதாவது ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் மாறிட்டு வழுவழுன்னு மாறிடும். ஸோ அந்த தேங்காய் வந்து நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல்லுமே வரும். அந்த தேங்காவை நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த தேங்காய் ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்காமல் ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே தேங்காய் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பழுப்பாகாது, வழுவழுன்னும் மாறாது. ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4. இப்போ இந்த தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம 1 வாரம் வரைக்கும் கெடாமல் வழுவழுன்னு மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் மூடி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த தேங்காய் மூடியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 வாரம் வரைக்கும் நமக்கு இந்த தேங்காய் கெடாமல் வழுவழுன்னு மாறாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை டெய்லி மாற்றிட்டே இருக்கணும். நம்ம கிச்சனில் கூட ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும் தண்ணி டெய்லி மாற்றுறதுக்கு. ஸோ அந்த தண்ணியை மட்டும் மறக்காமல் டெய்லி மாற்றிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் இந்த தேங்காய் வந்து கெடாமல் வழுவழுன்னு மாறாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்புமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5. மிக்ஸி ஜாரோட மூடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதும், அதாவது பழசாக ஆனதும் அந்த ரப்பர் வந்து, அதாவது வாஷர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வாஷர் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எந்த பொருள் போட்டு அரைச்சாலுமே அது வந்து அப்படியே வெளியே வந்துடும். அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்க நம்மளால் போய் மாற்ற முடியாத டைமில், அந்த வாஷர் வந்து மாற்ற முடியாத டைமில் நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்வீட் பாக்ஸ்க்கெல்லாம் வர ரப்பர் பேண்டை எடுத்து அந்த வாஷரில் அப்படியே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வாஷர் மாற்றுற வரைக்கும் இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அரைக்கிற பொருள் வந்து வெளியே வரவே வராது. இந்த டிப்பையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6. நம்ம கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்காக செராமிக் கப்பில் வந்து நம்ம தேய்ப்போம். பின்பக்கமாக வச்சு அந்த கத்தியை தேய்ச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஷார்ப் ஆகிடும். இல்லைனா இஞ்சி இடிக்கிற கல்லில் வந்து நம்ம அதை தேய்ச்சோம் அப்படின்னாலே ஷார்ப் ஆகிடும். ஆனால் சிசர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இஞ்சி இடிக்கிற கல்லையோ இல்லை செராமிக் கப்லையோ நம்ம வச்சு தேய்க்க முடியாது. அது வந்து ஷார்ப் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ரொம்பவே
ஈஸியான ஒரு டிப் தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம அதை வந்து ஷார்ப் பண்ண போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஸ்டீல் நார், அதாவது நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவோம். அந்த ஸ்டீல் நாரை நம்ம எடுத்து அதை வந்து சிசரில் கட் பண்ணாலே, கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே சிசர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறமா வந்து நல்லா கட் பண்ணும். ஸோ இந்த டிப்புமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.